World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் தலைப்பெடுத்து அதில் ஒரு 15 டேஸ் வகுப்பாக ஒரு லாங் வகுப்பாக நம்ம படிச்சுட்ருக்கோம். தினமும் 1.5 மணி நேரம் வகுப்பு படிச்சுட்ருக்கோம். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு 15 நாள் வகுப்பு அப்படின்னு எந்த தலைப்பில் படிக்க போகிறோன்னா, வாழ்க்கையை புரட்டி போடும் பேதகன், போதகன், பாசகன், காரகன் அவங்கள பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது நிறைய பேர் பழைய மாணவர்களுக்கெல்லாம் இதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். வேதகனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வேதகனோட சேர்ந்து போதகன் என்ன செய்வார், பாசகன் என்ன செய்வார், காரகன் என்ன செய்வார், அது எந்த மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணும், அதை பற்றி முழு விவரங்களை நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம். அதுக்கான பரிகாரங்களை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ முதல்ல அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. ஒரு ஆன்மா ஒரு உடலை உயிரை தேர்ந்தெடுத்து அது செஞ்ச கர்மாவை அனுபவித்து தீர்ப்பதற்காக தான் இந்த பிறவியை எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிறவியில் என்னமான கர்மாவை சுமக்க போகிறோம், அதில் எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ புண்ணியம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு புத்தகம் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய ராசி கட்டம். அப்போ அந்த ஜோதிடத்தில் உள்ள 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 பாவங்கள், 12 ராசிகள், அதோட காரகத்துவங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அதை நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம், அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் சாதகம் இல்லாத விஷயங்களை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தான் எவ்வளவோ பரிகாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட கலையில் கொடுத்து வச்சுருக்காங்க. நாமளும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வாழ்வியல் பரிகாரம் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஜோதிடத்தில் உள்ள விஷயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், ஒரு மனிதனோட வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த வேதகன், போதகன், பாசகன், காரகன் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை கர்மா திரியோட எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம் வேதகனாக வருது, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம் போதகனாக வருது, பாசகனாக வருது, காரகனாக வருது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக புரிகிற மாதிரி இப்போ சனி கிரகத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ சனி இருக்காருன்னா அந்த சனிக்கு வேதகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செவ்வாய் வரார். சனிக்கு வேதகன் செவ்வாய். போதகன் சந்திரன். பாசகன் சுக்கிரன். காரகன் குரு. இப்போ நம்ம இந்த கிளாஸில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சனி பகவானை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சூரியனுக்கு வேதகன் இருக்காங்க, சந்திரனுக்கு வேதகன் இருக்காங்க, செவ்வாய்க்கு வேதகன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் வேதகன் யார், போதகன் யார், காரகன் யார், பாசகன் யார் அப்படிங்கிறத அந்த வகுப்பில் ஃபுல்லாக படிப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு சனியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஜோதிடத்தில் வேதகனை தனியாக, போதகனை தனியாக பிரிச்சிருக்காங்க. இது கர்மா ரீதியாக எந்த விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, வேதகன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை நெகட்டிவாக கொடுக்கறது தான் வேதகன். அப்போ நெகட்டிவ்னா என்ன சார், ஏன் நெகட்டிவாக கொடுக்குது, அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா தீரி என்ன அப்படின்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு இருக்கும், நல்லது நடக்க விடாமல் அதை தடுத்து நிறுத்தியிருப்பீங்க, கெடுத்திருப்பீங்க. ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்க விடாமல் நீங்கள் கெடுத்திருந்தால், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்தில் இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுருந்தீங்கன்னா, அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்கன்னா, அதற்கான தண்டனையை எதன் வழியாக நீங்கள் அனுபவிப்பீங்க, வேதகன் வழியாக அனுபவிப்பீங்க. அதனால தான் இந்த பர்த்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள்லாம் நெகட்டிவாக நடக்கும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் வேதகனோட தொடர்பு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கல்யாணம் நடக்காமல் நின்று போயிடும். அதில் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வேதகன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்காமல் ஒரு மோசமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிற மாதிரி ஆகிடும், உங்களை ஏமாற்றக்கூடிய குடும்பமும் ஆகிடும், வரதட்சணை கொடுமை இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடும்.
அப்போ அந்த கர்மா ப்ரீவியஸ் பர்த்தில் நாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுத்தது. அந்த கெடுத்தனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நெகட்டிவான பலன்கள் நமக்கு நடக்கும். இதுதான் கர்மா தியரி படி இருக்கிற விஷயம். அது இப்போ நமக்கு இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ரைட். அடுத்து போதகன் என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகத்தை இன்சார்ஜாக நியமிச்சிருக்காங்க. இந்த போதகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்கள், வேதகன் அப்படின்னா அந்த வேதனையை கொடுக்குறவர்னு சொல்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கிடைக்காம பண்ணுறார். இந்த போதகன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதகன் அப்படிங்கிறவர் போதனையை கொடுக்குறவர். போதனை என்ன தெரியுங்களா? வாழ்க்கை பாடம். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு லைஃப் லெசன் கிடைக்கும்ல. நமக்கு வந்து ஒரு தொழிலே ஒத்து வராதுன்னு இருக்கும். ஆனால் அந்த தொழிலை போய் செஞ்சு தொழிலில் நஷ்டமாகி, இதை செஞ்சால் நம்ம நஷ்டமாகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வரீங்களா? அது எதனால்? உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறனால, ஒரு பாடம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் புகட்டுறதுனால கிடைக்கிது. அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் பர்த்தில் யாருக்காவது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பாடத்தை புகட்டியிருப்பீங்க. இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு யாருக்காவது பாடம் புகட்டியிருப்பீங்க. அந்த பாடம் புகட்டினதனுடைய ஒரு புண்ணியம் தான் இந்த போதகன் என்ன செய்வார்? உங்களுக்கு போதகனோட தொடர்பு, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதன் மூலியமாக லைஃப் லெசனை கற்றுக் கொடுப்பார். அதுதான் போதகன். நீங்கள் யாருக்காவது வந்து டீச் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கை பாடத்தை கற்பித்தல், இதுதான் கர்மா. இந்த கர்மாவை பேக்கப்பாக வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செயல்படுது. அப்போ யாருக்காவது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, வாழ்க்கை பாடத்தை வந்து கற்பிச்சிருப்பீங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, போதகனோட தொடர்பு இருந்தால் வாழ்க்கை பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அது பாசிட்டிவாக கிடைக்குமா சார், நெகட்டிவாக கிடைக்குமானா, அந்த கிரகத்தோட தொடர்பு இருக்கும்போது பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் நடக்கும். அப்போ போதகனில் முழுமையாக நன்மையை மட்டும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறீங்க, இந்த ஷேர் நல்லா போகும் அப்படின்னு ஒரு டெக்னிக் கற்றுக்கிறீங்க. அப்போ அது மூலிமா லாபம் அடைஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன். அப்போ எப்போயுமே நீங்கள் அந்த ஷேரை கரெக்டான நேரத்தில் வாங்கி விற்றுடலாம். அதே ஒரு ஷேரை வாங்கி நீங்கள் லாஸ் பண்ணிடுறீங்க, அப்போ உங்களுக்கு லைஃப் லெசன் என்ன ஆகுது? இந்த ஷேரை இந்த டைமில் நம்ம வாங்கக்கூடாதுங்கிற ஒரு லைஃப் லெசன் வருது. அந்த மாதிரி வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குறவர் தான் நம்மளுடைய போதகன். ரைட். அடுத்தது பாசகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாசகன்னா அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க, பாசம் மிகுந்தவர். உங்களுடைய வாழ்க்கையோட செயல்பாடுகளுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேறுவதற்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறவர் தான் பாசகன். அப்போ என்னன்னா, உதவி செய்பவர். உதவி செய்பவர் தான் பாசகன். ஏன் இந்த உதவி உங்களுக்கு கிடைக்குது? ப்ரீவியஸ் பர்த்தில் நீங்கள் யாருக்காவது என்ன பண்ணியிருப்பீங்க? நிறையா உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவி பண்ணதோடைய பலனாக தான் அதனோட நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக பாசகன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். ஓகே, ரைட். அடுத்து காரகன். இந்த காரகன் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறார்? இந்த காரகன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காரகன் அப்படின்னா பர்பஸ்ன்னு அர்த்தம், காரணம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது மனைவிக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு 10 குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், அல்லது ஒரு ஜோதிடத்துறையில் வந்து நிறைய பேருக்கு சேவை பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு அரசியலில் போய் ஒரு பெரிய வெற்றி அடையலாம். இந்த ஜென்மத்தில் உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பர்த்ன்னு சொல்லுவாங்க. அந்த நோக்கத்தை நீங்கள் சரியான ஒரு கோணத்தில் போய் அடையணுங்கிறதுக்காக உங்களுக்கான பலன்களை கொடுக்குறவர் தான் காரகன். அப்போ உங்கள் நோக்கத்தை அடைவதற்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறவர் தான் காரகன்னு சொல்லலாம். அப்போ என்னென்னா, நம்மளுடைய லைஃப் பர்பஸ், வாழ்க்கையோட நோக்கம் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறவர் தான் இந்த காரகன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? போன ஜென்மத்திலேயோ நம்முடைய முன்னோர்களோ மற்றவங்க லைஃப்பில் அவங்களுடைய பர்பஸை அடைவதற்காக உதவி பண்ணியிருப்போம். மற்றவங்க அடைவதற்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உதவி செஞ்சுருப்போம்.
அப்போ இந்த கர்மா ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு செயல்பாடு தான் உங்களுக்கு இந்த விஷயங்களை இந்த வேதகன், போதகன், பாசகன், காரகன் வழியாக கொடுக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு என்ன சார் தெரியணும்? சூரியன்லேருந்து ராகு கேதுக்கள் வரைக்கும் 9 கிரகங்களுக்கும் வேதகன் இருக்காங்க, போதகன் இருக்காங்க, பாசகன் இருக்காங்க, காரகன் இருக்காங்க. 9 கிரகங்களுக்குமே இருக்குது. அந்த டேப்லர் காலத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு ஒவ்வொரு கிரகமும் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்கன்னு இந்த கான்செப்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்போ சனிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை எப்படி சார் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, இது 3 விதமாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தை வச்சு இதனுடைய பலன்களை எடுக்கணும். அதுக்கப்புறம் தசாபுத்தியை வச்சு இதனுடைய பலன்களை எடுக்கலாம், இதனுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். 3வது கோச்சாரத்தை வச்சு இதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பலன்கள் எல்லாம் இந்த வேதகனோட செயல்பாடு என்ன சொன்னனோ அதன்படி தான் செயல்படும். போதகனோட செயல்பாடு படி செயல்படும். இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த ஜென்ரல் கான்செப்ட் படி தான் செயல்படும். ஆனால் இதனுடைய செயல்பாடுகள் துல்லியமாக எப்படி செயல்படுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, கிரக வலிமையை அடிப்படையாக வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். கிரக வலிமை, பாவ வலிமை, இதை அடிப்படையாக வச்சு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதன் அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதனோட இயக்கம் இருக்குது. சரி, முதல்ல ராசி கட்டத்தில் இதனோட இயக்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ராசி கட்டத்தில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு இந்த ராசி கட்டத்தில் இது செயல்படுது. ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு ராசி கட்டத்தில் இது செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க. நம்ம இப்போ சனியை பற்றி தானே சொன்னோம். சனிக்கு தான் வேதகன் போதகன்லாம் படிச்சிருக்கோம், ரைட்? இப்போ சனி பகவான் ஒருத்தங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒருத்தங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? சனி பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிறார். இது யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயோடைய நட்சத்திரம். இது என்ன அமைப்பு? வேதகன் நட்சத்திரத்தில் நிற்கிறார். இந்த மாதிரி எந்த கிரகங்கள்லாம் ஒரு ராசி கட்டத்தில் வேதகன் நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு தெரியணும். சார், சனிக்கு வேதகன் செவ்வாயின்னு சொன்னனால இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு கிரகங்களோட வேதகன் யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். அதை தான் இந்த வகுப்பில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ராசி கட்டத்தில் சனி பகவான் சித்திரையில் நிற்கிறார். அப்போ வேதக நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சனியோட காரகத்துவம், சனியோட காரகத்துவ பலன்கள் எப்படி நடக்கும்? என்ன பலன் சொன்னோம்? நம்ம வேதகன்னா என்ன பலன் சொன்னோம்? நெகட்டிவாக நடக்கும்னு சொன்னோம். அப்போ சனினா என்ன? தொழில். யாருக்கெல்லாம் சனி வேதகன் சாரத்தில் இருக்கோ
அவங்களுக்கு நல்லா தொழில் போயிட்டு இருந்தால் அது நல்லா போகாமல் நஷ்டத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். தொழில் நஷ்டம், தொழில் பிரச்சனை வரும், காலில் பிரச்சனை வரும், ஆயுள் பங்கம் ஏற்படும். சனியோட காரகத்துவம் என்னவோ அதையெல்லாம் அப்படியே நெகட்டிவாக நடக்கும். நல்லது நடக்க வேண்டிய இடத்துல அப்படியே நெகட்டிவாக நடக்கும். ஸோ கிரக காரகத்துவமே அந்த மாதிரி பாதிக்கும். கிரக காரகத்துவம். அடுத்தது பாவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு சனி யார்? 2, 3 கூடையவன். இந்த லக்னத்துக்கு சனி யார்? 2, 3 கூடையவன். அப்போ என்ன சொல்லலாம்? 2ஆம் பாவங்கிறது வருமானம், குடும்பம். இந்த வருமானம் குடும்பத்தில் வந்து என்ன நடக்கும்? நெகட்டிவான பலன் நடக்கும். 3ஆம் பாவங்கிறது என்ன? முயற்சி, அதுக்கப்புறம் இளைய சகோதரன். அப்போ அவங்க வழியில் என்ன நடக்கும்? முயற்சி மற்றும் இளைய சகோதரன் வழியில் நெகட்டிவான பலன்கள் நடக்கும். நாம் முயற்சி பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் முயற்சி ஃபெயிலியர் ஆகும். கூட பிறந்த தம்பி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைப்போம், ஆனால் அவர் நமக்கு எதிரி ஆகிடுவார். நாம் என்ன நினைக்கிறோமோ, என்னமான பலன்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் நடக்காமல் நெகட்டிவ் நடக்கும். இப்படி தான் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வேதகனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அதனோட பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு கிரகங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறது தெரியணும். இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்போ இந்த சனி வந்து வேதகனில் இருந்து எப்படி செயல்படுறாருன்னு சொல்கிறோம், ரைட்? அடுத்து இதே ராசி கட்டத்தில் இதே தனுஷ் லக்னத்துக்கு 2, 3 கூடிய சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கார். ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்துல பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். 9ஆம் இடத்துல பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இங்கே என்ன சார் சொல்லலாம்? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? சனி யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு? சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் யார்? சுக்கிரன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? போதகன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சனிக்கு சுக்கிரனை வந்து எப்படி சொல்லியிருக்கோம்? போதகன் சொல்கிறோம். அப்போ சனி வந்து பூரத்தில் உட்காந்துருக்கார். பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சனிக்கு சுக்கிரன் யார்? போதகன்னு சொல்கிறோம். வேதகன் வந்து செவ்வாய், போதகன் வந்து சுக்கிரன், காரகன் வந்து குரு, பாசகன் வந்து சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சாரி, போதகன் வந்து நம்ம சந்திரன்னு சொல்கிறோம். அப்போ இந்த போதகன் வந்து சந்திரன், பூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுவாங்கன்னா பாசகன் ஆயிடுறாங்க. சுக்கிரன் வந்து என்ன ஆயிடுறாரு? பாசகன் ஆயிடுறார். அப்போ இந்த பாசகன் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? பாசகன் வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? உதவி செய்கிறவர் தானே பாசகன்னு சொன்னோம். உதவி செய்கிறவர் தான் பாசகன் அப்படின்னு சொன்னோம். அப்போ சனி வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்குங்க. சனிக்கு சுக்கிரன் யார்? பாசகன்னு சொல்லிட்டோம். அப்போ உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இவர் என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி சம்பந்தமான எந்த ஒரு காரகத்துவத்துக்கும் இவங்களுக்கு உதவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் பண்ணணுன்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன்கிட்ட 4 பேர் சேர்ந்து உதவிக்கு வந்துடுவாங்க. உதவி பண்ணுறீங்களா? சரி. தொழிலுக்கு போகிறீங்களா? சரி, எனக்கு காசு கொடுக்குறோம், தொழில் ஆரம்பிங்க அப்படின்றவாங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு சித்தப்பாக்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன்றா சித்தப்பாக்கு உதவி பண்ணுறதுக்கு 4 பேர் கூட சேர்ந்து வந்துடுவாங்க. ஏன்னா சனிக்கு சுக்கிரன் வந்து பாசகன், அவருடைய சாரத்தில் சனி நிற்கிறார். அப்படி ராசி கட்டத்தில் இயங்குவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் யார் பாசகன், யார் போதகன், யார் வேதகன் கிளியராக தெரியணும். அப்போ சனிக்கு பாசகனாக விளங்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன். அப்போ சனி சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அந்த சனி சம்பந்தமான காரகத்துவத்துக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். இப்போ சனி 2, 3 கூடியவனா வராங்க. அப்போ என்ன நடக்கும்? அவங்களுடைய குடும்பம், இன்கம், இந்த இன்கம் ஏதாவது அவங்க ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த தனம் அப்படிங்கிறது வரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
மூணாம் இடங்கிறது முயற்சி, மூணாம் இடங்கிறது குறுகிய தூர பயணம். இப்போ அவங்க குறுகிய தூர பயணம் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம், வண்டியே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வந்துருவாங்க. அப்போ ஒரு கிரகம் வேதங்கள் நின்னா எப்படி பலன் கொடுக்குது, பாசங்கள் நின்னா எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். இதான் அதனுடைய கான்செப்ட். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வந்து போதகனுடைய நட்சத்திரம் தான் எப்படி கொடுப்பார் பலன். சனிக்கு போதகன் யார்? சந்திரன். இப்போ இந்த சனியே வந்து இங்கே இருக்கான்னு வச்சுக்குவோம். சனிக்கு போதகன் வந்து சந்திரன். சனிக்கு போதகன் சந்திரன். அப்போ சனி வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் நின்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, அப்போ இது என்னென்னு சொல்லுவோம்? போதகன்னு சொல்லுவோம். போதகன்னா என்ன? லைஃப் லெசனை கொடுக்குறவர். லைஃப் லெசனை கொடுக்குறவர். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் இந்த தனுஷ் லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒரு வாழ்க்கை பாடம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் லைட்டாக ஒரு நஷ்டமாகி, இந்த தொழிலை பண்ணால் நஷ்டமாயிடுவோம், அப்போ வேறு தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வருவார். அல்லது இந்த தொழில் பண்ணால் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து அந்த தொழிலை பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வருவார். அப்போ யாருக்கு நஷ்டம் வரும், யாருக்கு லாபம் கிடைக்குங்கிறத அந்த சந்திரனுடைய வலிமை, சந்திரனோட வலிமையை பொறுத்து அந்த போதகன் நல்ல பாடத்தையும் கொடுக்கலாம், கெட்ட பாடத்தையும் கொடுக்கலாம். அப்போ இந்த போதகன் என்ன பண்ணுவார்னா லைஃப் லெசனை கொடுத்துருவார். இதான் அதோடைய கான்செப்ட். ஓகே, ரைட். அடுத்தது வந்து இப்போ இதே வந்து சனி சம்மந்தமாக கொடுக்குற மாதிரி 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் சம்மந்தமாகவும் கொடுப்பார். அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுப்பார், இளைய சகோதரனுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுப்பார். இப்படி தான் ஒரு ராசி கட்டத்தில் வேதகன் போதகன் இயங்குவாங்க. அடுத்து காரகனுக்கு வாங்க. இப்போ சனி வந்து இங்கே இருக்கார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி வந்து பூரட்டாதியில் இருக்காருன்னா குருவோடைய நட்சத்திரம். அப்போ சனிக்கு காரகனா குரு வரார். சனிக்கு காரகனா குரு வராரா? காரகனா என்ன சொல்லியிருக்கேன்? லைஃப் பர்பஸ். நீங்கள் இந்த ஜென்மத்தில் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்களோ அதை உறுதிப்படுத்துபவர், அதை உங்களுக்கு சுட்டி காமிச்சு அதை செய்ய வைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் காரகன். அப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள், சனி வந்து காரகன் சாரத்தில் இருந்தால் தொழில் பண்ணுறதுல கூட எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், எதை பண்ணுறதுக்காக இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஜென்மம் சம்மந்தப்பட்ட அந்த தொழிலை கண்டிப்பாக அந்த கிரகம் செய்ய வச்சிடும். அதுதான் வந்து காரகன் அப்படிங்கிறதோட அமைப்பு. லைஃப் பர்பஸ், எந்த பர்பஸ்க்காக இங்கே பிறந்திருக்கீங்க, என்ன தொழில் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களோ அதை பண்ண வச்சிடும். ஏன்னா சனி வந்து தொழில்காரகனால. அதே மாதிரி 2-3 சம்மந்தப்படுறனால உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 2-3 சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பர்பஸை செய்ய வைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, இன்கம் உங்களுக்கு வருது, அதை செய்ய வைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ஷார்ட் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க, அந்த மாதிரி பர்பஸ் ஓரியன்டாக உங்களை காய் நகர்த்தி கொண்டு போகும். அதுதான் காரகன். இப்படி தான் இந்த பலன்கள் வெளிப்படும். ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அந்த கிரகத்தோட செயல்பாடும் சரி, அந்த பாவ செயல்பாடும் சரி, இப்படி தான் செயல்படும். இதெல்லாம் எப்போ சார் செயல்பாட்டுக்கு வரும்னா, எப்பயுமே வாழ்க்கையில் செயல்பாட்டில் இருக்கும். ஆனால் துல்லியமாக வெளிப்பாட்டுக்கு வந்து அதனோட தசாபுக்தியில் சனி திசை சனி புத்தி நடக்கும்போது, அது வேதகன் சாரத்தில் இருந்தால் சனி புத்தி நடக்கும்போது வெளிப்படும். போதகன் சாரத்தில் இருந்தாலும் சனி புத்தி நடக்கும்போது வெளிப்படும். அந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படும். சரிங்களா? இதான் அதோடைய கான்செப்ட். ரைட். அடுத்தது தசாபுக்தியில் எப்படி சார் இது வெளிப்படும்?
தசாபுத்தியில் எப்படி வெளிப்படும்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி திசை நடக்குதுன்னா, செவ்வாய் புத்தி நடக்கும்போது அது வேதகன் புத்தியாக செயல்பட்டு நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். மிக மோசமான ஒரு அமைப்பாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ அது வேதகன் புத்தி, ஏன்னா செவ்வாய்னா வேதகன். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போது அதோட பலனை என்ன பண்ணுவார்? பாசகன் வெளிப்படுத்துவார். அதே மாதிரி சனி திசையில் சந்திர புத்தி நடக்கும்போது அந்த ஹைலைட்டிங்காக அந்த போதகனோட வேலை நடக்கும். குரு புத்தி நடக்கும்போது அதனுடைய பலன்களை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய வேதகன் புத்தி, காரகன் புத்தி, போதகன் புத்தி, பாசகன் புத்தி நடக்கும்போதெல்லாம் இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனோ அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த பலன் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கார். அவருக்கு சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார். சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. அவர் விருச்சக லக்னம். அப்போ செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 6 குடையவன் எங்கே இருக்கார்? 10ல். அப்போ இந்த சனி திசை செவ்வாய் புத்தி அப்போ இந்த செவ்வாய் 1 6 10 இந்த 3 பாவத்தின் வழியாக 1 6 10 இந்த 3 பாவத்தின் வழியாக வேதகன் தன்மையை வெளிப்படுத்துவார். அப்போ என்ன பண்ணுவார்? தொழில் விஷயத்தில் தப்பான டிசிஷன் எடுத்து நிறைய கடன் வாங்கி அகலக்கால் வச்சு ஒரு தொழிலை விருத்தி பண்ணலான்னு சொல்லி போவார். இந்த சனி திசையில் வேதகன் புத்தியில் நடக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால். அப்போ கடன் வாங்கி தொழிலை விருத்தி பண்ணுவார். ஆனால் அதில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியாமல் தோற்று போயிடுவார். அதான் வேதகன் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு பிளான் பண்ணி நினைப்பார். பட் அது நடக்காமல் அது நெகட்டிவான பலன் நடந்துடும். இப்படி தான் தசாபுத்திகளோட இயக்கம் நடக்கும். தசாபுத்திகளோட இயக்கம் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு வேதகன் புத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது இந்த மாதிரி தான் பலன்களை வெளிப்படுத்தும். இப்போ ஒருத்தங்களுக்கு இதே இந்த விருச்சக லக்னக்காரருக்கு சனி திசை நடக்குது. சனி திசையில் இப்போ வந்து குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு வந்து அவருக்கு இந்த இடத்துல இருக்குது. குரு வந்து இங்கே இருக்குது. குரு யாருன்னா குரு தான் காரகன். 2 5 குடையவர் 9ல். இப்போ இவருக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும்னா, இப்போ இவருக்கு வந்து ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் வந்து ஒரு குருவை பார்த்து ஒருத்தர் குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க லைஃபோட பர்பஸ் என்னவோ அதை இந்த குரு புத்தி உணர்த்தி அதை நோக்கி அந்த காரகன் அவங்கள செயல்பட வைப்பார். அப்போ குருனா ஜோதிடம், 2 5 9 ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. அப்போ அவங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகிறாங்கனாலே இந்த காரகன் புத்தி அவங்க லைஃபோட பர்பஸில் அவங்கள கொண்டு போகுதுன்னு அர்த்தம். இப்படி இந்த கான்செப்டை நம்ம எடுக்கணும். இது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னாலும் இதை தவிர்க்க முடியாத சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டின் வழியாக தான் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான நன்மைகளும் தீமைகளும் நடக்குது. இதை கவனிக்காமல் விட்டுருவோம். மேலோட்டமாக பார்க்கும்போது ஜாதகம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேதகம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. இதுதான் வந்து இதோடைய தசாபுக்திக்கான அமைப்பு. சரிங்களா? ரைட். இப்படி தான் வேதகன்லேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகன், போதகன், காரகன் எல்லா விதத்துலையும் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை வச்சு ஒரு 100% ஒரு விஷயத்தை முடிவு பண்ணலாம். அதுக்கு எப்படி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, வேதகனை மட்டும் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் எல்லா கிரகத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தையும் ஒரு கஷ்டத்தையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ உண்மைங்கன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு எல்லா கிரகத்துக்கும் வேதகனை மட்டும் சொல்கிறேன். மற்ற போதகன், காரகன்லாம் நம்ம வகுப்பில் படிப்போம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து சூரியன் எடுத்துக்கோங்க.
சூரியனுக்கு வேதகன் வந்து சுக்கிரன். அப்போ சூரிய திசை நடக்கும்போது சுக்கிர புத்திகள் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அல்லது இந்த சூரியனுக்கு சுக்கிரன்னா சூரியன் வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு சூரியன் போய் நின்று தசாபுத்தி நடத்தியிருந்தாலும் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேதகனை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா இது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வகுப்பு படிக்க முடியலனா கூட இந்த வீடியோவை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துக்காக வேதகனை மட்டும் ஃபுல்லாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வகுப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ரைட். அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு வேதகன் சூரியன். அப்போ சந்திரன் ஒரு வேளை கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் இருக்குது. அப்படி இருந்தாலும் வேதகன் சாரத்தில் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய்க்கு வேதகன் புதன். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அடுத்தது புதனுக்கு வேதகன் செவ்வாய். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அப்போ புதன் திசையில் செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடந்தாலும் சரி, சந்திர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தி, இந்த மாதிரி நடக்கிறவங்க நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ வெரிஃபை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ பார்க்கும்போதே கரெக்டாக இருக்கும். குரு திசையில் சூரிய புத்தி. குருவுக்கு வேதகன் சூரியன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ குரு திசையில் சூரிய புத்தி நடந்தாலும் சரி, அல்லது குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து புத்தி நடத்தினாலும் அந்த வேதகன் தன்மை வேலை செய்யும். சுக்கிர திசையில் சனி புத்தி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அடுத்தது சனிக்கு வேதகன் செவ்வாய். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். எல்லாரும் சனி வரைக்கும் தான் படிச்சிருப்பீங்க. ராகுக்கு வேதகன் இருக்குது. ராகுக்கு வேதகன் வந்து சூரியன். அப்போ ராகு திசை நடக்கும்போது சூரிய புத்தி நடந்தாலும் ஒரு தடுமாற்றம், ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள். ராகு சூரியன் சாரத்தில் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். அடுத்து கேது. கேதுவுக்கு வேதகன் பார்த்தீங்கன்னா சந்திரன். கேது போயிட்டு சந்திரனுடைய சாரத்தில் இருந்தாலும் அது வேதகனாக செயல்படும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். அப்போ இல்லை வேதகன் மட்டும்தான் இந்த 9 கிரகத்துக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 9 கிரகத்துக்கும் போதகன் இருக்குது, காரகன் இருக்குது, பாசகன் இருக்குது. பட் வேதகன் வந்து டோட்டலி நெகட்டிவாக கொடுக்குறவர். அப்போ உங்களுக்கு குருதசை நடக்குது, அதில் சூரிய புத்தி வருதா, அந்த இடத்த அப்படியே பெருசாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. அந்த சூரிய புத்தி காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. உங்கள் ஜாதக ரீதியாக அது என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ, விபத்தாவோ, பொருள் இழப்பாவோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு மன உளைச்சலோ ஏதோ ஒரு இடத்துல வரும். சனி திசை நடக்குதா, செவ்வாய் புத்தியை ரவுண்ட் பண்ணுங்கள். சந்திர திசை நடக்குதா, சூரிய புத்தியை ரவுண்ட் பண்ணுங்கள். அந்த காலகட்டத்தை உங்கள் ஜாதக கட்டத்தில் பார்த்து கவனமாக கையாள வேண்டும். இது 100% இல்லை, 200% அந்த பிரச்சனையை கொடுக்கும்.
சரி, நான் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் விதிவிலக்காக புஷ்கர நவாம்சம் வாங்கியிருக்கும். அப்படி வாங்கியிருந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். இல்லன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க. இல்ல அதற்கு உண்டான பரிகாரம் இயற்கையாவே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியாம. அதனால தப்பிச்சிருப்பீங்க. மத்தபடி 90% கண்டிப்பாக இந்த பிரச்சனைய எல்லாரும் சந்திப்போம். அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான் இந்த வேதகன். இந்த மாரி மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல படிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து இது இந்த மாரி பலன்கள குடுக்கும்னு சொல்லிட்டீங்க சார். லக்ன ரீதியாக 12 பாவங்களுக்கும் அது செயல்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ரைட். இது வந்து கோச்சார ரீதியாக எப்படி செயல்படும்? ராசி கட்டம் ஓகே. தசாபுக்தியில எப்படி செயல்படும்? கோச்சாரத்தில எப்படி செயல்படும்? கோச்சாரத்தில எந்த மாரி செயல்படும்? கோச்சாரத்தில ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேதகன், காரகன், போதகன் அப்படின்னு படிச்சுட்டோம். கோச்சாரத்தில அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டே போவாங்களா ஒவ்வொரு கிரகங்களும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராகு, இப்போ கரண்ட் கோச்சாரத்தில ராகு இங்க இருக்கார். சனி கும்பத்தில போகுது. சரிங்களா? இன்னைக்கு வந்து 23/1/2025. இன்றைய கோச்சாரம் பார்த்தீங்கன்னா, குரு. குரு வந்து வக்ரம். இங்கே கேது. ஸோ இந்த மாரி போகும்போது, இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்ப சனி வந்து பூரட்டாதியில இருக்கார், கோச்சாரத்தில. அப்ப என்ன சொல்லலாம்? சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில போறார். இது வந்து குருவுடைய நட்சத்திரம். அப்ப இது யாருடைய நட்சத்திரத்தில போறாரு? சனி வந்து தன்னுடைய காரகனுடைய நட்சத்திரத்தில போயிட்டுருக்கார். அப்ப காமனா என்ன சொல்லலாம்? இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு, இந்த சனி பூரட்டாதியில போற வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய தொழில் சம்பந்தமான காரகத்துவங்கள்ல ஒரு பர்ப்பஸ் ஆஃப் லைஃப், அதாவது லைஃபோட பர்ப்பஸ் என்னவோ அதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இது. நாம் இந்த துறையில் போனால் தான் ஜெயிக்க முடியும், நம்ம இதில் போனால் தான் நல்லா வருவோம் அப்படிங்கிறத உணரக்கூடிய காலகட்டமாக வந்துடும். உங்களுடைய பர்ப்பஸ் ஆஃப் லைஃபை இப்போ உணர்ந்துருவீங்க. ஏன்னா சனி தன்னுடைய காரக நட்சத்திரத்தில் போவதால் அந்த கிரகத்தோட காரகத்துவம் அந்த காரகன் வழியாக இயங்குவார். அப்படி இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ராகு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதியில் போகுது. குரு வந்து பார்த்தீங்கன்னா எதில் போயிட்டுருக்காரு? மிருகசீரிஷம். கேது வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் போகிறார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவங்க போகக்கூடிய நட்சத்திரம் வேதகனாக வராங்களா, போதகனாக வராங்களா, காரகனாக வராங்களா, பாசகனாக வராங்களான்னு கோச்சாரத்திலையும் எடுக்கலாம். கோச்சாரத்திலையும் எடுத்து இதுக்கான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இது கோச்சார ரீதியாக இயங்கக்கூடிய இயக்கம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதகன், போதகன், பாசகன், காரகன் ராசி கட்டத்தின் அடிப்படையிலையும் தசாபுத்தி அடிப்படையிலையும் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் இயங்குது. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 9 கிரகத்துக்கு எடுக்கலாம். இப்போ சூரியன் இருக்காருன்னா தை மாதத்தில் உங்களுக்கு மகரத்தில் போகிறாருன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் கடந்து போவார். உத்திராட நட்சத்திரத்தில் போவார், அதுக்கப்புறம் திருவோணத்தில் போவார், அதுக்கப்புறமேல் வந்து அவிட்டத்தில் போவார். அப்போ எப்போல்லாம் அவர் வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரோ, பரணி, புறம், புராடத்தெல்லாம் கோச்சாரத்தில் போகிறாரோ, அப்போல்லாம் வேதகன் சாரத்தோட இம்பேக்ட், அந்த தன்மையை, பிரச்சனையை கொடுத்துருவார். அப்படி நீங்கள் உணர முடிஞ்சிருக்க முடியும். இப்போ சனியை எடுத்துக்கோங்க. சனி இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பார்? பூரட்டாதிக்கு முன்னாடி சதயத்தில் இருந்திருப்பார். சதயத்துக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பார்? அவிட்டத்தில் இருந்திருப்பாரா? அப்போ சனி இந்த மகரத்துலையும் கும்பத்துலையும் அவிட்டத்தில் போகும்போது பாருங்கள், வேதகனோட தன்மையை வெளிப்பட்டிருப்பார். பல்வேறு விதமான தொழில் நெருக்கடிகள் இதெல்லாம் நம்ம சந்திச்சிருப்போம். அப்போ கோச்சார ரீதியாகவும் அந்த பலன் கொடுக்கும். இது வந்து கோச்சாரத்தோட பொது பலனாக இருந்தாலும் அவங்கவங்க ஜாதகப்படியும் எப்படி வேலை செய்யும் எடுக்கலாம்.
இப்போ இந்த கோச்சார பலன்னா இப்போ துலா லக்னக்காரங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? துலா லக்னத்துக்கு சனி 4, 5 கூடியவன். அப்போ 4, 5னா யாரு? குழந்தை. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தை எந்தமான தன்மைக்கு போனால் நல்லா இருக்குங்கிறத இந்த சனி கோச்சாரம் உங்களுக்கு உணர்த்தும்னு அர்த்தம். இப்படி துல்லியமாக ராசி கட்டம், தசாபுக்தி, கோச்சாரம் மூணுலேயுமே இந்த விஷயம் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இந்த செயல்பாடுகள் எல்லாம் நன்மை தீமைகளை கலந்து தான் செயல்படும். எல்லாத்துக்கும் நன்மை இருக்காது, எல்லாருக்கும் தீமை இருக்காது. பரவாயில்ல சார், நன்மை தீமை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த சப்ஜெக்டை நம்ம தெளிவாக படிச்சுட்டு யாருக்கு நன்மை நடக்கும், யாருக்கு தீமை நடக்கும், எப்படி இது செயல்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தீமையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது, நன்மையாக இருக்கிறவங்களுக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது, அதை நாம் இந்த கிளாஸில் தெளிவாக படிக்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் பரிகாரங்கள் வேதகன், போதகன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியலாக எப்படி பரிகாரம் பண்ணுறதுன்னா, பொதுவாக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குது. அப்போ சனி புத்தி வேதகன்னு சொல்லிட்டோம். அப்போ வாழ்வியலை என்ன பண்ணணும்? சனி சம்பந்தமான விஷயத்தை சுக்கிர திசையில் செய்யாதீங்க. யாருக்கெல்லாம் சுக்கிர திசை சனி புத்தி நடக்குதோ சுக்கிரனுக்கு வேதகன் சனின்னு சொல்லியாச்சு. அப்போ சனி சம்பந்தமான காரகத்துவ செயல்பாடுகளை செய்யக்கூடாது. அப்போ சுக்கிர திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க சனி சம்பந்தமான காரகத்துவம்னா என்ன? போய் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, அதை செய்யக்கூடாது. தொழில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நடபாதை போகிறது, இதெல்லாம் சனியோடைய இயக்கம். காசிக்கு போகிறது, இதெல்லாம் சனியோட இயக்கம். அப்போ சுக்கிர திசை நடந்து சனி புத்தி நடந்தால் சனியோட காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யாதீங்க. அதுதான் வாழ்வியல் பரிகாரம். ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது தான் வாழ்வியல் பரிகாரம். ஏன்னா உங்களுக்கு சனி சம்பந்தமான காரகத்துவத்தில் தான் பிரச்சனை வரும். சனி சம்பந்தமான நபர்கள் மூலிமா தான் ப்ராப்ளம் வரும். துப்புரவு தொழிலாளர் கூட நீங்கள் சண்டை போடுவீங்க, ஒரு டிரைவர் கூட சண்டை போடுவீங்க. இந்த மாதிரி பாவங்கள் செய்கிற மாதிரி சூழல்கள்லாம் ஏற்படும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வியல் பரிகாரம். சரிங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் பரிகாரம். இது எப்படி ரிவர்ஸ் பரிகாரமாக பண்ணுறது? வேதகன்னால் ஒரு பிரச்சனை அல்லது போதகன்னால் ஒரு தப்பான லைஃப் லெசனை நம்ம கற்றுக்கிற மாதிரியான சூழல்கள் வருது. அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எந்த கிரகம் உங்களுக்கு வேதகனாக செயல்படுதோ அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு போதகனாக செயல்பட்டு தப்பான லைஃப் லெசனை கொடுக்குதோ அந்த கிரகத்தோட கலர் ரிப்பனை அந்த கிரகத்தோட கிழமை ஹோரையில் கட் பண்ணி குப்பையில் போடணும். இவ்வளோ தான் பரிகாரம். இதை பண்ணிக்கிட்டே வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ரிவர்ஸ் பரிகாரம். அடுத்தது தாந்திரிக பரிகாரம். தாந்திரிகமாக என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கர்மா தியரிக்கு தான் போகணும். வேதகனுங்கிறது என்ன செய்கிறார்? மற்றவங்களுக்கு செய்ய கிடைக்க வேண்டிய விஷயத்தை கிடைக்க விடாமல் இங்கே தடுத்தனால தான் வேதகனுடைய தண்டனையை அனுபவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ யாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க லைஃபோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணணும்? உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி உதவி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ குரு திசை ஒருத்தங்களுக்கு நடக்குது, சூரிய புத்தி வேதகனாக இருக்கார். அப்போ அதை வந்து சூரியன் வேதகனாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் சம்மந்தப்பட்ட
காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அப்போ அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான புக்ஸு, ஒரு வழிகாட்டுதல் பண்ணி கொடுங்க. அப்போ குரு திசை நடக்கும் பொழுது சூரியன் தான் வேதகனாக வராரா? அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? அரசு வேலை சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறத கொடுங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான புக்ஸு, இல்லை இந்த மாதிரி எக்ஸாம் சென்டரில் போய் படிங்க, ஹால் டிக்கெட் கொண்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். கோச்சிங் சென்டருக்கு கூப்பிட்டு போய் விடுறது, கோச்சிங் சென்டருக்கு கட்டுறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா அந்த ஃபீஸ் நீங்கள் கட்டுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதை செய்யும்போது என்னாகும்? அதுவே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறும், நன்மைகளை கொடுக்கும். ஓகே, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, தியாகம் செய்தல். நல்லா குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேதகன் போதகன் கான்செப்டில் இந்த தியாகம் செய்யும் பரிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேதகனுடைய தொடர்பு 12ஆம் இடத்துக்கு கிடைக்கிது, சனிக்கு கிடைக்கிது அப்படின்னா, அந்த வேதகன் புத்தி முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செப்பல் போடாமல் இருங்கள். அதே மாதிரி சொகுசான பெட்டில் படுக்காமல் வெறும் தரையில் படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி செப்பல் போடாமல் இருக்கிறது ஒரு 12ஆம் பாவம் தொடர்பாகுது. 12ஆம் அதிபதி போய் வேதகன் சாரத்தில் நின்றுட்டார். அப்போ என்ன பண்ணணும்? அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்ய வேண்டும். தியாகம் செய்யும் பரிகாரம். செப்பல் போடாமல் இருக்கிறது, வெறும் தரையில் படுத்து தூங்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட்ஸ் கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஓகே, அடுத்தது தான தர்ம பரிகாரம். இந்த தான தர்ம பரிகாரத்தில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு புதன் திசையே நடக்குது. புதன் திசையில் செவ்வாய் புத்தி வேதகன், செவ்வாய் திசையில் புதன் புத்தி வேதகன். இந்த செவ்வாய் புதன் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கக்கூடியது, காலி நிலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் பேரில் ஏதாவது காலி நிலம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு புதன் திசை செவ்வாய் புத்தி வருது, அல்லது செவ்வாய் திசையில் புதன் புத்தி வருதுன்னா, அந்த நிலத்தை ஏதாவது முருகர் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ தானமாக எழுதி வச்சுருங்க. தானம் பண்ணிடணும். நில தானம். செஞ்சுட்டா இந்த வேதகன், இந்த போதகன், இது சம்மந்தமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது சம்மந்தமான நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. சரிங்களா? இது ஒரு விஷயம். ரைட். அடுத்தது ஆன்மீகமாக என்ன செய்யலாம்? ஆன்மீகமாக செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா, செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வேதங்களில் சம்மந்தப்படும் போது, செவ்வாய்னா வந்து ரத்தம்னு அர்த்தம், பலி கொடுக்குறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆயுதம்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு பலி கொடுங்க, ஆடு பலி, கோழி பலி கொடுங்க, அல்லது ஆயுதம் போய் சாத்துங்க. ஆயுதம் சாத்துதல், அடுத்தது பலி கொடுத்தல். இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு அதோட தன்மை குறைஞ்சு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். தன்மை குறைஞ்சு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். சரிங்களா? ரைட். வேறு ஏதாவது கோயிலுக்கு போகலாமா சார்? ஏதாவது தெய்வங்களை வணங்குறதுனால இந்த தாக்கங்கள் நம்ம வெளியில் வர முடியுமா? அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த வேதகனுடைய அமைப்பில் கிரக சேர்க்கையில் உருவாகக்கூடிய சில தெய்வங்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு சூட்சமமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். சூட்சம கோயில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யாருக்காவது சனி திசை செவ்வாய் புத்தி நடக்குது வேதகனில், சனி திசை செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா, முனியப்பன் கோயில், சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி வழிபாடு பண்ண முடியலைன்னா
அந்த கோயிலோட திருப்பணிக்கு அல்லது அந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்போ இப்போ சனி செவ்வாய் சம்பந்தம் சங்கிலி கருப்பன் கோயிலுக்கு உதவி பண்ணலாம். இப்போ புதன் திசையில் புதன் செவ்வாய் தொடர்பு, அப்போ என்ன பண்ணலாம்? வீரராகவ பெருமாள் அந்த கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகனாக வரக்கூடியவங்களுக்கு, போதகனாக வரக்கூடியவங்களுக்கு கிரக சேர்க்கை அடிப்படையில் சில கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு நீங்கள் போகாமல் உதவி செய்ய வேண்டும். அப்படி உங்களோட உதவி அந்த கோயிலுக்கு போய்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆனால் காரகன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் பாசிட்டிவ், அது கோயில் போகலாம். வேதகன் போதகன் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து சில நெகட்டிவிட்டிஸை கொடுக்கும். அதுக்கு கோயிலுக்கு போகாமல் அந்த கிரகத்துக்கு உண்டான கோயில்களுக்கு டொனேஷனாக ஏதாவது நீங்கள் பண்ணலாம். இது இந்த வேதகன் போதகன் பாசகன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கான சூட்சம கோயில்கள். அந்த மாதிரி சில கோயில்கள் இருக்குது தமிழ்நாடு அளவில். அதை பற்றி நான் வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். 9 கிரகத்துக்கும் அந்த ஒவ்வொரு போதகன் காரகனுடைய தொடர்புக்கு காம்பினேஷனுக்கு கோயில் வரும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நிறையா கோயில்கள் எடுக்கலாம். ஒரு 50க்கும் மேற்பட்ட கோயில்களை எடுக்கலாம். அந்த மாதிரி முழுமையாக எல்லா விஷயங்களையும் அதில் சொல்லித் தருவேன். என்ன சூரியன் எடுத்துக்கிட்டால் சூரியனுக்கு சுக்கிரன், அந்த மாதிரி கிரகச்சேர்க்கையை அடிப்படையாக வச்சு இந்த சூட்சம கோயில்களை நாம் அந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது நட்சத்திர பரிகாரம். இந்த இம்பேக்ட்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நட்சத்திர உணவை தானம் செய்ய வேண்டும். இந்த நட்சத்திர காரகத்துவத்தை அவாய்ட் பண்ணணும். இப்போ வேதகன் கிரகம் அப்படிங்கிறவர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு சந்திர திசையில் சூரிய புத்தி நடக்குது. சந்திர திசையில் சூரிய புத்தி. அப்போ சூரியன் போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாரா? அப்போ சந்திரனுக்கு வேதகன் சூரியன் தானே. அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம் சம்பந்தமான காரகத்துவங்களை நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான உணவுப் பொருட்களை தானம் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ நட்சத்திர இயக்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? டீஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்களுக்கு சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் போய் சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா, சித்திரைனா சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாது. சித்திரைனா சக்கரத்தாழ்வாரை கும்பிடக்கூடாது. சித்திரைனா புது ட்ரெஸ் போடக்கூடாது. ஜவுளி கடைக்கு போகக்கூடாது. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய உணவு இயக்கங்களை நீங்கள் ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனாலையும் இதனுடைய தன்மையை குறைக்க முடியும். அப்போ இவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த சப்ஜெக்டில். அதை தான் நான் ஃபுல் சப்ஜெக்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் 15 days 15 நாள் நடக்க போகுது. கம்ப்ளீட்டாக 12 லக்னத்திற்கும் எல்லா கிரகங்களுக்கும் அந்த வேதகன் போதகன் காரகன் எப்படி செயல்படுவாங்கிறத டீட்டெயில் சப்ஜெக்டாக பலனாகவும் படித்து பரிகாரமாக எடுக்க போகிறோம். சரிங்களா? இது மாதிரி நட்சத்திர பரிகாரம், அதே மாதிரி டிஎன்ஏ பரிகாரம். இப்போ வேதகன் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் ஒருத்தங்களுக்கு போய் பரணியில் போய் நிற்குதுன்னா அதனோட டிஎன்ஏ எனர்ஜி சந்திரன். அப்போ சந்திரன்னா உணவு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் டிஎன்ஏ மூலிமா கூட நம்ம ஏதாவது தான தர்மம் பண்ணலாம். அன்னதானம் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ டிஎன்ஏ கர்ம பதிவு மூலமாகவும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம். அப்போ பாருங்கள், வாழ்வியல் பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், தியாகம் செய்யும் பரிகாரம், தான தர்ம பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், சூட்சம கோயில் பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், டிஎன்ஏ பரிகாரம், இப்படி பல்வேறு விதமான பரிகாரங்களை பண்ணும்போது வேதகனால் வரக்கூடிய வேதனைகளை தடுக்க முடியும். போதகனால் வரக்கூடிய நல்ல பாடங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கெட்ட பாடங்களை லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவையில்லை. பாசகன் காரகன் கொடுக்கக்கூடிய முழுமையான பலன்களை நீங்கள் லைஃப்பில் அனுபவிக்கலாம். இதான் அதனுடைய விஷயம். புரியுதுங்களா? இப்படி எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதோடு சேர்ந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேதகன் போதகன் பாசகன் காரகன் இதெல்லாம் ஒழுங்காக இயங்கணும்னா
இது எல்லாம் நம்முடைய கர்மாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம்தான். அப்போ பஞ்ச அங்கத்தில் கர்மாவை குறிக்கக்கூடிய சனி பகவான் எதனுடைய கண்ட்ரோலராக வரார்னா கரணத்தோடைய கண்ட்ரோலராக வரார். காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வரார். அப்போ இந்த வேதகன் போதகன் பாசகன் காரகன் சப்ஜெக்டை ஒரு மனிதனுக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாடு என்ன தெரியுங்களா? கரணம். சூட்சமமான வழிபாடு என்னன்னா கரணம். அப்போ யார் ஒருவர் உங்களோட வாழ்க்கையில் கரணத்தை டீட்டெயிலாக பிடிக்கிறாங்களோ, கரணத்தை இயக்குதல், கரணத்தை யார் டீட்டெயிலாக இயக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த வேதகன் போதகனுடைய ரிசல்ட் பெரிய லெவலில் ஒரு பாதிப்பை கொடுக்கறதில்ல. நிறைய பேர் ஜாதகத்தில் பார்க்குறோம். யாரெல்லாம் கருணாநாதன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறாங்க அல்லது கருணாநாதன் கெட்டு போயிருந்தாலும் அந்த கருணாநாதன் சம்மந்தப்பட்ட தான தர்மங்களை ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வேதகனோட பாதிப்பு பெருசாக வரதில்லை. இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக படித்தா பத்தாது, ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் பார்த்தனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்போ எதை செஞ்சால் வேதகன் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார், போதகன் நல்ல பாடத்தை கொடுப்பார், காரகனும் பாசகனும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சூட்சமமாக 12 லக்னத்தை சார்ந்தவர்களும் மேஷ லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரைக்கும் எல்லா லக்னத்தில் பிறந்தவங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள் திரியோக கரணம் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கிரக வலிமையும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு கிரக வலிமை பாவ வலிமை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அதுவும் இந்த வகுப்பில் படிக்கணும். படித்தாதான் வேதகன் எந்த அளவுக்கு துல்லியமாக வேலை செய்வான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோடு சேர்ந்து ஒரு கம்பைன்டு வகுப்பாக ஒரு பெரிய சப்ஜெக்டாக இந்த கிளாஸை படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா February 17 ஆரம்பிக்கிறேன். 17/2/2025 மண்டே இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இது 15 days தொடர் வகுப்பு. 15 days தொடர் வகுப்பு தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த வகுப்பில் படிக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தில் இந்த வேதகனுக்காக ஒவ்வொரு வகுப்பு முடியும் போது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும், இப்போ 100 ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்கன்னா 100 ஸ்டூடெண்டோட ஜாதகத்தையும் அது வகுப்புலேயே போட்டு உங்களுக்கு சூட்சமமாக இந்த வேதகன் பாசகனுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும். இல்லை நிறையா பரிகாரம் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இன்ஸ்டண்ட்டாக உள்ளுணர்வை பயன்படுத்தி உங்களுக்கு அந்த ஜாதகத்தை கிளாஸ் முடியும் போது எல்லாரோட ஜாதகத்தையும் போட்டு உங்களுக்கு பரிகாரம் கொடுக்க போகிறேன். அதன் மூலிமா இலவசமாக உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யப்படும். அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் நிறையா எண்ணற்ற பிடிஎஃப்ஸும் இருக்குது. இந்த வேதகன் போதகனுக்கான உண்டான பரிகாரத்துக்கு ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் இருக்குது. அதுவும் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ சலுகைகள் மிகுந்த இந்த வகுப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா என்னோடய ஆஃபீஸ்க்கு நிறையா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், சார் இந்த சப்ஜெக்டில் கிளாஸ் எடுங்க, இந்த சப்ஜெக்டில் கிளாஸ் எடுங்கன்னு. இந்த சப்ஜெக்டில் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்களுக்கு மேலே ரெக்வெஸ்ட் வச்சாங்க. அதனால தான் இந்த தலைப்பை தேர்வு செஞ்சு இந்த வகுப்பை எடுக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த வகுப்பை கலந்துக்கோங்க. இது வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். இது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஆகணும். ஏன்னா இதுதான் ஒரு மாபெரும் வாழ்க்கையில் ஒரு புரட்டி போடக்கூடிய தன்மை. நல்லா இருக்கிறவங்க கீழே போகிறதும் கீழே இருக்கிறவங்க மேலே வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இதில் தான் இருக்குது. இந்த 4 விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது, வேதகன் போதகன் பாசகனில். அப்போ இந்த 17ஆம் தேதியை நோட் பண்ணிக்கோங்க. 15 days நம்ம February மாதம் இந்த வகுப்பில் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டை படிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்கும் கட்டண சலுகையும் உண்டு. நம்ம கிளாஸில் எப்பயுமே அவங்களுக்கு நம்ம சலுகை கொடுத்துட்ருக்கோம். இந்த அரிய வாய்ப்பும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.